அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம நாளைக்கு 3 அக்டோபர் தமிழ்நாடு, சென்னை, இந்தியா இந்த ரீஜன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மூன் ஹஸ்தத்துல இருக்கு. சந்திரன் ஹஸ்தத்துல இருக்கு. புதனும் ஹஸ்தத்துல இருக்கு. இப்போ சந்திரன், புதன்/சந்திரன் சந்திரன் அப்படிங்கிற அந்த இடத்துல லக்னம் போகும். அது ஒரு முகூர்த்த காலம். ஏன்னா இருக்கக்கூடிய கேது, சூரியன், புதன், சந்திரன் நாலுமே சந்திரனுடைய நட்சத்திரத்துல ஒரே இடத்துல இருக்கு. சந்திரன் கன்னியா லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த டைம் ரொம்ப ஆஸ்பிஷியஸ் டைம் அப்படின்ட்டு நான் முகூர்த்தம் போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில். நிறைய பேர் அது அது எப்படி டைம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியல, என் இடத்துக்கு எப்போ அப்படின்னுலாம் நிறைய பேர் கேட்டாங்க. அப்போ அவர் முன்னாடியே நான் ஒரு வீடியோ ஒன்று போட ட்ரை பண்ணேன். ஃபேஸ்புக்கில் லிங்க் கொடுத்ததுனால அது அந்த கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் எல்லாம் சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. வேற நான் இதை இப்போ யூடியூப்ல போட போகிறேன். சரி, இப்போ என்னன்னு கேட்டால், நான் ஒரு லிங்க்ல ஒரு என்னோட யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் தரேன். அந்த லிங்க் என்னன்னா, உங்களுடைய இடத்துல எப்படி உங்களுடைய இடம் எக்ஸாக்டா உங்களோட இடத்துல எப்படி முகூர்த்த நேரத்தை நான் சொல்றேன் இல்ல, சந்திரன் புதன்/சந்திரன் சந்திரன், செவ்வாய்/புதன் புதன் இப்படிலாம் நான் சொல்றேன்னா, அந்த இடத்த எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த நேரம் உங்களுடைய ஊர்ல எக்ஸாக்டா உங்களுடைய இடத்துல எத்தனை மணிக்கு வருது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன். அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி, அப்புறம் கூகுளில் போய் வெப்சைட்ல போய் பேஸ்ட் பண்ணுங்க. அதை ஸோ இந்த வெப்சைட் எனக்கு செஞ்சு கொடுத்தவர் இங்கே இந்துராஜ் அப்படின்னு சொல்லி இங்கே ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அவர் தான் இதில் என் ஃபோட்டோவை போட்டிருக்காரு. நான் ரொம்ப நாளாக எனக்கு அந்த எக்ஸாக்ட் டைமிங் வேணும், கேபியோடைய அந்த டைமிங் வேணும், சப்ளாட டைமிங் வேணும்னு கேட்டிருந்தேன். ஸோ எனக்காக அவர் இதை செஞ்சு கொடுத்தார். இப்போ நம்ம இதை பார்ப்போம். தேங்க்யூ மிஸ்டர் இந்துராஜ். இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன். ஃபர்தராக இது எப்படி நம்ம பார்க்குறதுன்னு பார்ப்போம். இந்த லிங்கை எடுத்து நம்ம ஒரு கூகுள் வெப்சைட்டில் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். ஸோ இப்போ இங்கே வந்துடுச்சு இது எல்லாமே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு பர்டிகுலர் நாளில் இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், நாளைக்கு இல்லையா, அப்போ 3rd of October 2024, 3rd of October. இந்த இடத்த நல்லா பாருங்க. இந்த இடத்த நான் இது பண்றேன், ஹைலைட் பண்றேன். 3rd of October 2024. நீங்க இங்க கேலண்டர்லயும் செலக்ட் பண்ணலாம். எந்த டேட் சொல்றேன்னா அந்த டேட்ல நீங்க இதை செலக்ட் பண்ணலாம். 3rd October அப்படிங்கிறதுனால 2024. அடுத்தது கண்ட்ரி இந்தியா. நான் இருக்கிற இந்த இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேன். அடுத்தது செலக்ட் டைம்னு கொடுத்துருக்கு. நீங்க அதுல டிஃபால்ட்டா இருக்கிற இந்த 24 ஹவர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் சிட்டி அப்படிங்கிற இடத்துல நான் பல்லாவரம்ல இருக்கேன். ஸோ பல்லாவரம் பல்லாவரம் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பல்லாவரம் இங்கே வந்துருச்சு. சரி, இப்போ இந்த லொக்கேஷனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதை கொடுத்த உடனே பஃபர் ஆகுது. இப்போ அந்த டயத்தெல்லாம் கால்குலேட் பண்ணுது. இன்னைக்கு ராத்திரியில இருந்து நாளைக்கு ராத்திரி வரைக்கும் இருக்கக்கூடிய டைமிங். இப்போ இதுல நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, மெர்குரி/மூன்/மூன், அதாவது புதன்/சந்திரன்/சந்திரன். இதை நீங்க இப்படியே தேடிட்டு வந்தீங்க அப்படின்னா, இங்க எங்க ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன சொல்லியிருக்கேன், மெர்குரி சொல்லியிருக்கேன். ஸோ இங்க மெர்குரியில பாருங்க, மெர்குரியில மூணு எங்க வருது, இந்த இங்க வருது. ஸோ நாளைக்கு கரெக்டா 5:37 இருந்து 5:41, இதுதான் அந்த ஆஸ்பிஷியஸ் டைம். பாருங்க, 4 நிமிஷம் தான் இருக்கு. மெர்குரி/மூன்/மூன். இந்த நேரத்துல நீங்க நினைக்கக்கூடிய நல்ல காரியங்கள் உங்களுடைய முயற்சியும் இந்த பிரார்த்தனையும் சேரும்போது இது ஒரு நல்ல வெற்றியை கண்டிப்பா தரும். இந்த நேரத்துல நீங்க நல்ல விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு சக்சஸை இப்ப இதை இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரி, இப்ப என்னோட சிட்டி எங்கேயுமே இல்லையே சார், பல்லாவரம்னு செலக்ட் பண்ணிட்டீங்க ஈஸியா, இந்தியா பல்லாவரம்னு போட்டீங்கன்னா செலக்ட் ஆயிடுச்சு. ஆனா என் சிட்டி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, என் சிட்டிலோட லொகேஷனே காணும், லிஸ்ட்ல இல்லை அப்படின்னா இந்த அட்வான்ஸ்ட கிளிக் பண்ணுங்க. இந்த அட்வான்ஸ்ட கிளிக் பண்ணும்போது உங்களுடைய லேட்டிடியூட் லாங்கிடியூட் கேக்குது. உங்களோட லேட்டிடியூட் லாங்கிடியூட் என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா கூட
நீங்க வந்து இங்க பாருங்க இதுல 979 13 அப்படி இருக்கு. இந்த ஃபார்மட்ல தான் இதை இங்க அப்ளை பண்ணணும். இப்போ இதே பல்லாவரத்துக்கே பார்ப்போம் இது என்ன வருது. ஸோ லேட்டிடியூட் லாங்கிடியூட நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு பிளேஸ் லொகேஷன் நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பஃபர் ஆகும். தாம்பரம் இருக்கு, சம்வேர் ஹியர்னு வச்சுக்குவோம். நம்ம ரோம்பேட் இங்க இருக்கு, பல்லாவரம் இருக்கு. ஸோ சம்வேர் ஹியர் இந்த இடத்துல நான் கிளிக் பண்றேன்னு வச்சுக்குவோம். இப்போ இதுதான் என்னுடைய 12 லேட்டிடியூட் வந்து 1296, லாங்கிடியூட் வந்து 8014. அதை நான் இங்க போய் அப்ளை பண்ண போறேன். 1296 8014 1296 லேட்டிடியூட் என்ன 1296 லேட்டிடியூட் என்ன 1296 12.96 போட்டுக்கோங்க. லாங்கிடியூட் என்ன காமிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8014 காமிக்குது. அப்ப 8014 80.14 அப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா எக்ஸாக்டா உங்களுடைய லொகேஷனுக்கு வந்து இந்த டைம் என்ன வருது அப்படிங்கறத இதுல நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ நம்ம சொன்ன அந்த இதை வந்து இது கால்குலேட் பண்ணிட்டு இருக்கு. லெட் அஸ் see. ஓகே, இப்போ அந்த லிஸ்ட் வந்துருச்சு. இதுல நம்ம சொன்னது வந்து மெர்க்குரி மூன் வந்து இங்க வருது கரெக்டா 537 to 541 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ உங்களோட லேட்டிடியூட் லாங்கிடியூட் உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிச்சுனாலே நீங்க வந்து அந்த முகூர்த்தத்துக்கான 24 மணி நேர லிஸ்ட்டை எடுத்துடலாம். அதுல நம்ம சொன்ன முகூர்த்த நேரம் எங்க வருது அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படி உங்களுடைய ஒரு டயத்தை வந்து உங்களுடைய நான் சொல்லக்கூடிய அந்த முகூர்த்த நேரம்ங்கிறத நீங்க துல்லியமா உங்களுடைய இடத்துக்கு வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியும். தேங்க்யூ.